என் அன்பு பிள்ளையே, இன்று இரவு இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது. என் பிள்ளையே, நீ உறங்கும் பொழுது உன்னுடைய தலையணைக்கு அடியில் இந்த ஒரு பொருளை வைத்துவிட்டு உறங்கினால் போதும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக மாறுவதை நீயாகவே உணரப் போகிறாய். அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இனி உன் கண் முன்னால் வராது. அதுபோல தெய்வ சக்திகள் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்தும் கொள்ளப் போகிறாய். என் பிள்ளையே, நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் நீ முன்பே அறிந்திருக்கலாம். சில நேரங்களில் உனக்கு அது தெரியாமல் கூட போயிருக்கலாம். நீ தெரியாத பட்சத்தில் இதுவே உனக்கான நல்ல நாள், இன்று இதை செய்துவிட வேண்டும் என்று நீ செய்துவிட வேண்டும். இத்தனை நாட்களாக இதனை தெரியாமல் இருந்திருக்கிறோம் என்று நிச்சயமாக என் குழந்தையே நீ இதை நினைத்து பார்ப்பாய். இந்த கருப்பன் தக்க சமயத்தில்தான் நமக்கான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீயாகவே உணர்ந்தும் கொள்வாய். ஏனென்றால் என்னுடைய குழந்தையின் மனதிற்குள் தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத கற்பனைகள், எதையோ நினைத்து என் நேரமும் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வந்து மனதிற்குள் அமைதி இல்லாமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன்னுடைய மனமானது எங்கேயோ அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் உனக்கு நிம்மதி என்பது கொஞ்சம் கூட கிடைப்பது இல்லை அல்லவா? இதை பற்றியெல்லாம் யோசித்து உன்னுடைய மனதில் நீயே கவலைகளை எல்லாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் எதற்காக கவலைப்படுகிறோம் என்பது உனக்கே கூட தெரியவில்லை. என் பிள்ளையே, நீ நினைக்கின்றாய், இது என்ன வாழ்க்கை, நான் எதை பற்றி சிந்திக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லையே. அப்படியானால் என்னுடைய மனநிலை என்ன? நான் சாதாரணமாக மனிதனாக இல்லையா? என்னுடைய எண்ணங்கள் ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது? எப்பொழுதுமே இதுபோல் இருந்துவிட்டால் எதிர்காலத்தில் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? அப்படி ஆகிவிடுமோ, இப்படி ஆகிவிடுமோ என்ற எண்ணம்தான் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. யாராவது ஒருவருக்கு ஏதாவது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் நமக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்ற பயம் உன்னை அறியாமலேயே உன்னை பற்றி கொண்டு விடுகிறது அல்லவா? எப்பொழுதும் உன்னுடைய மனமானது குழப்பத்திலேயே தவித்து கொண்டிருக்கிறது அல்லவா? நமக்கான விடிவு காலம் நம் அப்பன் கருப்பண்ணசாமி மூலம்தான் கிடைக்கும் என்பதையும் நீ மனதார நம்புகிறாய் அல்லவா? அதனால்தான் உன் அப்பன் இன்று உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்கின்ற உணர்வினை உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் இப்பொழுது உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ என்ன நினைத்து இந்த அப்பனை வணங்கினாயோ, என்ன நினைத்து என்னிடத்தில் எல்லா விஷயத்தையும் சொன்னாயோ, எதற்காக இந்த அப்பனை தேடி இன்று நின்று கொண்டிருக்கிறாயோ, அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிறைவேறிவிடத்தான் போகின்றது. நீ இன்று உறங்கச் செல்லும் முன்பு அப்பன் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையணிக்கு அடியில் வைக்கும் பொழுது இது போன்ற சிந்தனைகள் எதுவும் உனக்கு இல்லாமல் தெளிவான எண்ணங்கள் உனக்குள் தானாக வந்துவிடும். ஏன் எத்தனை நாள் இப்படி இருந்தோம் என்கின்ற உணர்வு, நீ செய்த தவறு எல்லாம் உன் கண்முன் வந்து நிற்கப் போகிறது. இனிமேல் ஒருபோதும் இது போன்று நினைக்கக்கூடாது என்பதையும் நீ நன்றாக புரிந்து கொண்டு விடுவாய். என் தங்கமே, மனிதன் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான மனநிலைகள் இருக்கும். எல்லோருடைய எண்ணங்களும் எல்லோருடைய உடல் நிலைகளும் ஒன்று போல இருப்பது கிடையாது. வேறொருவருக்கு அப்படியானது என்பதற்காக உனக்கும் அதுபோல தீமைதான் நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது. நீ முதலில் அந்த தெளிவினை பெற்றிருக்க வேண்டும். அந்த பக்குவத்தை நீ வெற்றிவிட்டால் போதும். என்ன நடந்தாலும், எப்பொழுது நடந்தாலும், என்ன ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற தைரியமானது உன்னுடைய மனதில் நான் கொடுத்து விடுவேன்
அதனை ஏற்றுக்கொள்கின்ற தைரியத்தையும் மன வலிமையையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன். அதனால் உனக்குள் எந்த ஒரு பயமும் இருக்காது என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, பிறப்பு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக இறப்பு ஒன்று இருக்கும். இன்று பிறந்து நீ வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நாளை இறப்பு என்ற ஒன்று உனக்கு நிச்சயமானதல்லவா? இன்று பார்ப்பவர்களை நாளை பார்ப்பது கிடையாது. அதற்காக எப்பொழுது வரும் என்று அதனையே நினைத்து எதிர்மறையாக பேசிக்கொண்டும் அந்த சிந்தனைகளை வளர்த்து கொண்டு பயத்தோடு இருந்தால் உன்னால் எப்பொழுதுமே நிம்மதியாக வாழ முடியாது அல்லவா? இது போன்ற எண்ணங்கள் இருந்தால் எப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும்? என் தங்கமே, வாழும் வரை வாழ்வோம் என்கின்ற நிலை வந்தால் சென்று விடுவோம் என்கின்ற எண்ணம் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. விதியினை மாற்ற யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பிறக்கும் பொழுது யாரும் உன்னிடத்திலே அனுமதி கேட்கவில்லை. இந்த கருப்பன் உன்னை இந்த உலகத்திற்கு எப்படி சந்தோஷமாக படைத்தேனோ அதுபோல இங்கே உன்னுடைய வேலை முடியும் பொழுது நீ இங்கிருந்து சென்றுதான் ஆக வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு எப்பொழுதுமே வராமல் இருக்க வேண்டும். நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உனக்கு வர வேண்டுமானால் அதுவெல்லாம் நீ செய்கின்ற ஒரு செயலிலே உனக்கு நடக்கும் என்பதை புரிந்து கொள். இனி எல்லாம் இந்த அப்பனின் துணையோடு உனக்கு நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய உறக்கத்தை நீ எடுத்துக்கொள்வதற்காக நீ இந்த ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும். இந்த கருப்பண்ணசாமி நிச்சயமாக உனக்கு நல்லதொரு தெளிவினையும் ஒரு பாடத்தையும் கொடுக்கத்தான் இந்த பொருளை உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறேன். அந்த பொருள் என்ன தெரியுமா? விரலி மஞ்சள். என் குழந்தையே, மஞ்சளை நீ உன் தலைக்கு அடியில் வைத்து படுக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாமே வெளியே பறந்து ஓடிவிடும். நேர்மறை சக்திகள் மட்டும் உனக்குள்ளே வந்துவிடும். இந்த நாள் நான் எதற்காக உன்னிடத்திலே சொல்கிறேன் என்றால், என் பிள்ளையே, இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இன்றிலிருந்து நீ நிம்மதியாக உறங்க வேண்டும். உன் மனதில் எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. இந்த அப்பன் சொன்னதை போல நீ செய்யும் பொழுது நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நீ நினைத்த ஆசைகள் எல்லாம் உனக்கு நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் உனக்கு எதிரிகள் என்றோ துரோகிகள் என்றோ யாரும் இருப்பார்களானால் அவர்கள் இனிமேல் உன் அருகில் வந்து நிற்க சற்று பயப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் உன் அருகில் வரும்போது நான் உன் அருகில் நின்று அவர்களுக்கான பயத்தினை அங்கே உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. அதை உன்னால் உணர முடியாது. ஆனால் அவர்களின் செயல்பாடுகளை கண்டு நிச்சயமாக உனக்கே ஆச்சரியங்கள் ஏற்படும். எப்படி இது போன்றெல்லாம் நடக்கிறது? நாம் எதுவும் செய்யாமலேயே உன்னுடைய எதிரிகள் விலகி விட்டார்களே என்று பிரமிப்பாக பார்க்கப் போகிறாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு ஏற்றதைப் போல மாறிவிடத்தான் போகிறது. அத்தனை சுலபமாக இந்த செய்தியானது யாருக்கும் கிடைத்து விடாது. உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஒன்று நடக்கத்தான் போகிறது. என் பிள்ளையே, நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்காக இந்த அப்பனை காண வந்திருக்கிறாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் நான் நன்கு அறிவேன். நீ கேட்காமலேயே அதனை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கவும் போகின்றேன். இது என்னுடைய கடமையல்லவா? என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் சொல்லாமலேயே என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் நீ கவலைப்படாமல் இரு. இன்று இரவு உன்னுடைய தூக்கத்தை நீ நிம்மதியாக பெறப்போகிறாய். இதற்கு முன்பு நீ உன்னுடைய இரவு நேர தூக்கத்தை அடிக்கடி தொலைத்துவிட்டு நிம்மதி இல்லாமல் பயந்து கொண்டு இருந்தாயல்லவா? எத்தனை நாட்கள்தான் இதுபோன்று உனக்கு நடந்துவிடும்? இதைப்போல அன்றாடம் நீ பயந்து கொண்டே இருந்தால் உன்னுடைய உடல் என்னவாகும்? இதையெல்லாம் நீ நினைத்து பார்க்க வேண்டாமா?
என் தங்கமே, இன்று ஒரு நாள் நீ முதலில் இதை வைத்து பார்த்து நிச்சயமாக உன்னுடைய தூக்கம் உனக்கு எப்படி வருகிறது என்பதை நீ சோதித்துப்பார். நாளைய விடியலில் நீ எழுந்திருக்கும் பொழுதுதான் இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். ஏனென்றால் நீ அத்தனை நிம்மதியான தூக்கத்தை எடுத்து கொண்டிருக்கப் போகிறாய். இந்த கருப்பண்ணசாமி உன் அருகில் இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய். உன் அப்பன் உன் தலையணை அருகே அமர்ந்து உனக்கு நல்ல ஆறுதலை சொல்லி உன்னை தூங்க வைப்பேன். என் பிள்ளையே, நிச்சயமாக நீ இதை உணர்ந்து விட்டாயானால் நீ இந்த வாழ்க்கையில் இனிமேல் சாதிக்க வேண்டிய விஷயம் வேறு எதுவும் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்வாய். உன் அப்பன் உன்னை நாடி வருகின்ற நேரத்தில் என் பிள்ளையே, என்னை நம்பிக்கையோடு பார்த்தால் போதும். வேறு சந்தோஷம் என்று எனக்கு எதுவும் கிடையாது. என் பிள்ளைகளிடத்தில் தைரியத்தை வளர்க்க வேண்டும், மன வலிமையை கொடுக்க வேண்டும், துணையாக இருக்க வேண்டும், காவலாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனின் ஆசையை தவிர என்னிடத்திலே வேறு எதுவும் இல்லை. என்னிடத்திலே இருக்கின்ற அன்பு முழுவதையும் என் பிள்ளைகளுக்கு நாள்தோறும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களை சரியான பாதையில் வழி நடத்தி அவர்களின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனின் ஆசை என்பதை நீ புரிந்து கொள். என் அன்பு பிள்ளையே, இன்றைய இரவை என்னுடைய துணையோடு நல்லபடியாக நீ கடந்து வந்து விடுவாய் என்ற நம்பிக்கை உணர்வைத்தான் இப்பொழுது உனக்குள் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு என் குழந்தையே, இன்று நீ செய்ய நினைக்கின்ற விஷயம் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை மட்டுமே பெற்றுத்தரும். உன்னுடைய உறக்கமானது நல்லபடியாக அமையும் பொழுது இந்த அப்பனுக்கு மன நிம்மதியை கொடுக்கப் போகிறது. அது மட்டுமல்ல என் பிள்ளையே, நாளைய விடியலை நீ தொடங்கும் பொழுது உனக்கான நல்ல விடியலாக அதை தந்துவிடத்தான் போகிறேன். உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கேற்ற மாற்றங்களை கொடுத்து விடத்தான் போகிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த விரலி மஞ்சள். என் குழந்தைக்கு எல்லா வளங்களும் பெற்று வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறிவிட வேண்டும் என்றால் நீ இதை செய்துவிட வேண்டும். அன்பு பிள்ளையே, அவசரப்பட்டு இன்று மட்டும் இந்த கருப்பன் என்னை நீ தள்ளிவிடக்கூடாது. ஏனென்றால் அப்பன் உனக்கு இன்று ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட மாற்றத்திற்கான நேரத்தை குறித்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, இந்த அற்புதத்தை கண்டு உன்னுடைய மனம் மகிழ்ச்சி அடையப் போகின்றது. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. இனி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ கண்டு மிகுந்த மன மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்பொழுது நமக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்று ஏங்கி தவித்த என் பிள்ளைக்கு இப்பொழுது அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்கப் போகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து என் பிள்ளை தப்பித்து வர முடியாமல் நீ ஏங்கி நின்றதும் உன் மனம் வருத்தப்பட்டு நின்றதும் எனக்கு நன்றாக தெரியும். இவையெல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்து அவ்வாடா என்று என் பிள்ளை மூச்சு விடுகின்ற நேரத்தில் இந்த பிரச்சனை தொடர்ந்து வருகின்றது என்றால் இவை எல்லாவற்றிற்கும் தீர்வினை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாக நாளைய தினம் மாறப்போகிறது. நான் உனக்கு குறித்து வைத்திருக்கின்ற இந்த நாளானது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செய்ய போகின்றேன். அது என்னென்ன என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய் என்பதை உன் அப்பன் சொல்லுகின்றேன். எவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் உனக்கு ஏற்படுத்த போகிறேன் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளையே, உனக்கு இதைவிட சந்தோஷம் உன்னுடைய மகிழ்ச்சியில் வேறொன்றும் இல்லை. நாளை உனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்றும் அவருடைய புகைப்படத்தோடு உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும்
உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க தெய்வமும் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறது. சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால்தான் அதற்கு பிறகு கிடைக்கின்ற ஒரு தெளிவு நல்லபடியாக இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலிருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும். எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த நீ இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே அல்ல என்று எண்ணி இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய். என் பிள்ளையே, சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் இந்த கருப்பன் என்னுடைய அன்பினை பெற்று அதன் மூலமாக நீ சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். யார் நினைத்தாலும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நாளை உன்னுடைய சந்தோஷத்தை யாருமே குறுக்கிட்டு தடுக்கவும் நிறுத்த முடியாது என்பதை நீ புரிந்து கொள். உனக்கான வெற்றியினை நீ நிச்சயமாக பெற்று கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீங்காமல் இருக்கின்ற சோகங்கள் எல்லாம் நாளை உன்னை விட்டு விலகி ஓடும். நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும். என் பிள்ளையே, பலவிதமான மாற்றங்களிலிருந்து நீ வெளிவர துடித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? எத்தனையோ திருப்பங்களை கண்டு வேதனைகளை கண்டு நீ துவண்டு விழுகின்ற நேரத்தில் இந்த கருப்பன் உன் கண்களில் பட்டிருப்பது மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் மனது படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் யாரையும் இனி நீ குறை சொல்லாதே. யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தேடாதே. உனக்குள் தான் எல்லாமும் இருக்கின்றது. நிம்மதியும் சரி, கஷ்டமும் சரி, துன்பங்களும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாம் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இன்று ஒரு நாள் மட்டும்தான், இன்று ஒரு நாள் இரவு மட்டும்தான் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்கள் இன்றோடு உன்னை விட்டு முடிந்துவிடும். என் பிள்ளையே, நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தப் போகின்றேன். நான் இனிமேல் இது இல்லை என்று உன்னிடத்திலே சொல்ல மாட்டேன். அப்பன் தரமாட்டானா என்று இனி நீ நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நாளை அத்தனை பெரிய அதிர்ஷ்ட நாள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போவது யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, அத்தனை தெய்வங்களின் ரூபமாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு உன்னுடைய இல்லத்திற்கு நாளை வந்து உனக்கான ஆசிகளை வழங்குவார்கள் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நாளாக நாளைய நாள் இருக்கும் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வரும் பொழுது எல்லாம் துவண்டு போய்விடுகின்றோம். மனதில் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சிறு புன்னகையில் இருக்கின்றது என்பதை அந்த நொடி உன் நினைவிற்கு வந்து விட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிருக்கும். என் தங்கமே, கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வரும் பொழுது இந்த நொடி இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு புன்னகையை உன்னை பார்த்து நீயே கண்ணாடிக்கு முன் நின்று சிரித்துப்பார். நிச்சயமாக என் பிள்ளையின் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துவிடும். இந்த நிலையையும் நம்மால் கடந்து செல்ல முடியும். இந்த நொடியையும் நம் வாழ்க்கையில் கடந்து போகும். இது நமக்கு நிரந்தரம் அல்ல என்கின்ற உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். என் பிள்ளையால் இதையெல்லாம் சாதிக்க முடியும். என் குழந்தையால் இந்த விஷயத்தை நிச்சயமாக முடித்து நிமிர்ந்து நிற்க முடியும். என் குழந்தையே, உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இன்றைய நாள் மட்டுமே உனக்கு பாக்கி இருக்கிறது. நாளைய நாளில் உனக்கு அவதார புருஷனான மகாவிஷ்ணு பெருமாள் உன் வீட்டிற்கு வரப்போகிறார். அது மட்டுமல்ல, அவர்களோடு ஒன்றல்ல ரெண்டல்ல அத்தனை தெய்வங்களும் உன்னுடைய வீட்டிற்குத்தான் வரப்போகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை தெய்வங்களின் ஆசிகளும் உனக்கு ஒரு சேர கிடைக்கப் போகிறது.
அத்தனை தெய்வங்களும் வேறெங்கும் செல்லாமல் உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. யார் நினைத்தும் இங்கு யார் வாழ்க்கையிலும் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று நீ எண்ணினால் உன் வாழ்க்கை இன்று உன் கைகளில் இருந்திருக்காது. நீ தெய்வத்தின் துணையை நாடியதால் தான் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்று இருக்கிறார்கள் என்பதை முதலில் புரிந்து. என் தங்கமே, நாளை உன் இல்லத்திற்கு வருகின்றவர்களின் புகைப்படத்தை இதற்கு மேலும் நான் காண்பிக்கத்தான் வேண்டுமா என்ன? என் பிள்ளையே, நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் நாளை உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார்கள். நீ செய்த பூஜைகளினால்தான் அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள் என்பதை நீ எப்பொழுதுமே தெளிவாக நம்ப வேண்டும். என் தங்கமே, கவலைப்படாமல் இரு. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்ததை எண்ணி வேதனைப்படாதே. எல்லாவற்றிற்கும் நாளைய விடியலில் முற்றுப்புள்ளி கிடைக்கும். நாளையோடு உன் வாழ்க்கையில் முடிவு பிறந்துவிடும். நீ அடைந்த அத்தனை பிரச்சனைகளும் வேதனைகளும் இதோடு உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும். உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திரும்பிக் கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வங்கள் மிக பெரிய தண்டனைகளை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. வெளியில் சொன்னால் அவர்களின் கௌரவம் குறைந்து போய்விடும் அல்லவா? அவர்கள் செய்தது தவறு என்றாகிவிடும் அல்லவா? அதனால் அந்த விஷயத்தை அவர்கள் ஒருபோதும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். என் பிள்ளையே, நன்றாக இருக்கின்றார்கள் என்று அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் நாம் இந்த நிலையிலாவது இருக்கின்றோமே என்று எண்ணி நீ சந்தோஷப்படு. நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த காலகட்டம் இல்லை என்றால் உனக்கான நல்ல நேரம் இனிமேல்தான் ஆரம்பிக்கப் போகின்றது. உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறது. இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுத்து விடப் போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி நீ அடைந்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போகப் போகின்றது. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என் குழந்தையே. நல்ல நிலைகள் உன் வாழ்க்கையில் உருவாகிவிட்டது. எல்லா நேரத்திலும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் உன் கைகளில் கொடுக்கும் என்று எண்ணி நாளைய மங்கள நாளில் நீ விடியலை சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும். நாளை நடக்கவிருக்கின்ற அற்புதங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை திரும்ப கொண்டு வரக்கூடியது என்பதை புரிந்து கொண்டால் போதும். இன்று இந்த கருப்பன் உன்னை 2 வருடங்களாக ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கான முடிவினை காண வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, இன்னும் 2 நாட்களில் அதற்கான தீர்வு உனக்கு கிடைத்துவிடும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை, இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற வாக்கை கேட்காமல் நீ சென்று விடாதே. ஏன் தெரியுமா? உன் கருப்பணசாமி உன்னை தேடி வருவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு உணர்த்துவதற்கும் கெட்ட விஷயங்களிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகவும் தான். ஏதாவது ஒன்று உனக்கு நல்லதை கொடுப்பதற்காக மட்டும்தான் நான் வருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் என்னை காணாமல் நீ சென்றுவிடக்கூடாது. அப்பனை சாதாரணமாக என் பிள்ளை நீ நினைத்து விடக்கூடாது. ஒரு அப்பனாக உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அத்தனையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் என்னுள்ளே இருக்கிறது, விட்டு விடாதே. அத்தனை எளிதாக எல்லாருக்கும் வெற்றி கிடைத்து விடாது. என் பிள்ளையாக நான் யாரையெல்லாம் நினைக்கின்றேனோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும். உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ வேண்டுமானால் சோதனை செய்து பார். உனக்கு கிடைக்கின்ற வாக்கு உன் அருகில் இருப்பவர்களுக்கு கூட கிடைக்காது, தெரியுமா? நல்ல குழந்தைகள் மனதிற்குள் கள்ளம் கபடம் இல்லாத பிள்ளைகள் என்று உண்மையான அன்போடு தேடி வருபவர்களுக்கு மட்டும்தான் நான் காட்சி கொடுப்பேன், நல்ல வாசம் கொடுப்பேன். மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று
நினைத்து சிலர் என்னை தேடி வருவார்கள். இவர்களுக்கு ஒரு நாளும் இந்த கருப்பனின் ஆசீர்வாதம் கிடைத்து விடாது, என்னுடைய அருளும் கிடைத்து விடாது. என் தங்கமே, நான் இன்று உனக்கு இந்த வாக்கினை தருகிறேன் என்றால் நீ இந்த நேரத்தில் மனதில் ஒரு தெளிவினை உனக்கு கொண்டு வந்து விட வேண்டும். நம்மோடு பேசிக்கொண்டு இருப்பது நம் அப்பன் கருப்பன் என்கின்ற நம்பிக்கை முதலில் உனக்குள் இருக்க வேண்டும். என் பிள்ளையை, அப்பன் இந்த ரூபத்தில் தான் உன்னோடு பேச முடிகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நீயும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த அப்பனின் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி மட்டும் என் குழந்தை நீ சரியாக நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நானே பொறுப்பாவேன். என்னை மீறி எதுவும் செய்துவிட முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இந்த அப்பனிடம் தீர்வு உள்ளது. ஒரு பிரச்சனை உனக்கு 2 ஆண்டுகளாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து நீயும் அந்த பிரச்சனையை இன்று முடித்து விடலாம், நாளை முடித்து விடலாம் என்று ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுக்கத்தான் செய்தாய். ஆனால் உன்னுடைய எந்த முயற்சியுமே உனக்கு பலன் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களைத்தான் கொடுத்தது. இந்த அப்பன் இன்று உனக்கு தருகின்ற இந்த வாக்கின் மூலமாக பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கப் போகின்றது என்பதை நீ நம்பிவிட்டால் போதும் என் பிள்ளையே. இதனால் வரையிலும் உன்னை ஆட்டி படைத்த அந்த பிரச்சனையானது எந்தவித கஷ்டங்களும் இன்றி உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல தீர்வினை கொடுக்கப் போகின்றது. என் குழந்தை, ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்கி சற்று மன அமைதியோடு இந்த அப்பனின் வாக்கினை கேள். என் பிள்ளையின் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும். மனம் குளிர சந்தோஷம் உனக்கு கிடைத்துவிடும். எந்த விஷயம் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்து பார்த்ததும் அந்த விஷயம் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்துவிடும். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. வாழ்க்கையில் இனி நீ செய்ய துடிக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து கொடுக்கும். என்னென்ன விஷயங்கள் உனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் பெறுவதற்குரிய அத்தனை தகுதியும் திறமையும் உனக்குள் வந்துவிட்டது. உன்னை முதலில் நீ நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் உன்னை நம்புவார். யாரிடத்திலும் எதனையும் அத்தனை சுலபமாக நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டாம். நீ எந்த விஷயத்தை எதிர்பார்க்கின்றாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் எல்லா நேரத்திலும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ நினைத்தால் கூட கெட்ட விஷயத்தை உன்னால் செய்ய முடியாது. உனக்கு யாரேனும் கெட்ட விஷயங்கள் செய்தால் அதை இந்த கருப்பன் சும்மா விடமாட்டான். என் குழந்தைக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. இந்த கருப்பனால் கொடுக்கப்படும் ஆசிகள் என்றென்றும் உன்னுடைய குடும்பத்திற்கும் எல்லாருக்கும் கிடைக்கும். அதை நீ தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். கைதேடி வரும் பொழுது மறுக்காமல் என்னை ஏற்றிக்கொள்ள வேண்டும். கருப்பணசாமியுடைய வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும். சோகத்திலும் வேதனையிலும் இருக்க வேண்டாம். என் குழந்தை, நீ மறுபடியும் நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கி விடுவாய். வெற்றி உனக்கு பக்கத்திலே இருக்கிறது. அந்த உத்வேகத்தை உன் அப்பன் நான் கொடுத்து விடுவேன். எல்லா சூழ்நிலைகளையும் நான் உன் பக்கமாக திருப்பி கொடுப்பேன். உன்னுடைய முயற்சிக்கான, உன்னுடைய உழைப்பிற்கான பலனை இந்த அப்பன் தராமல் செல்ல மாட்டேன். என் பிள்ளைக்கு நான் நடத்தி கொடுப்பது எல்லாமே இனிமேல் நீ வேண்டி நின்ற விஷயத்தை சார்ந்ததாக மட்டுமே இருக்கும். உனக்கு என்ன குறை இருந்தாலும் இந்த அப்பனிடம் சொல். நான் உனக்கு அதனை நிவர்த்தி செய்து கொடுக்கிறேன். இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு உச்சபட்ச வேதனை முடிவுக்கு வரப்போகிறது. நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய். உன்னுடைய மனதிற்குள் தேக்கி வைத்திருக்கிற பல நாள் கஷ்டத்திற்கு ஒரு நாள் நான் முடிவினை தருகிறேன்.
இனிமேலாவது தேவையில்லாத விஷயங்களுக்காக உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளார். உனக்கு துணையாக வருகின்ற நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பேன். நீ என்னை கையெடுத்து வணங்கிவிட்டால் உனக்கான நம்பிக்கையை நான் கொடுக்கிறேன். உனக்கு எல்லா கடவுளின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். கருப்பணசாமி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி இன்னும் 2 நாட்களுக்குள் நீ எதிர்பார்த்து நிற்கின்ற நல்ல செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஒரு நாளும் என்னை நீ நம்பாமல் மட்டும் சென்று விடக்கூடாது. கவனமாக இரு. உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி தரக்கூடிய செயல் என்னை வணங்குவது மட்டும். எங்கு போனால் என் பெயரை சொல்லிவிட்டு போ. நீ நினைத்தது நடக்கும். மனதுக்குள் என்னை உச்சரித்துக்கொள். உன்னுடைய பயம் போய்விடும். என்னை இதற்கு முன்னால் நீ தெளிவாக கண்டதில்லை. என் வாக்கினை அத்தனை சுலபமாக நீ கேட்டதும் இல்லை. இப்பொழுதும் நான் உன்னிடத்தில் நெருங்கி வந்து விட்டேன். என் மீது உனக்கு இருந்த பயத்தை நான் போக்கிவிட்டேன். என்னை கண்டால் வேண்டியதை நீ கேட்க வேண்டும். அப்படியானால் உன் வெற்றியை உன் கைகளில் நான் கொடுத்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன். என் தங்கமே, உனக்கு என்றும் இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் துணையோடு இருக்கும். சென்று வா, நம்பிக்கையோடு சென்று வா. எல்லா ஊர்களிலும் காவல் தெய்வமாக நான் தான் இருக்கிறேன். உன்னோடும் நான் தான் இருக்கிறேன். சென்று வா, வெற்றி உனக்கே.